ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயாகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா பாருங்கள் ஐயா, நீங்களே 400 துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு 25வது நிகழ்வு. நாம் திருவருட்பயன் என்கிற ஞான நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், இதனை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், ஈசன் குழுமத்தினுடைய நிர்வாகி பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதனுடைய அடிநாதமாக விளங்கிக் கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை மற்றும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய நிறுவனர் ஆனந்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக வகுப்பு எடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் பணி நிமித்தமாக வெளியில் சென்றிருப்பதனால் இன்று அடியேன் வந்திருக்கிறேன். ஞான நூல், சைவ சித்தாந்த நூல்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த நூல்கள் 14 முதலாவதாக உண்மை விளக்கம் என்கிற ஒரு நூலை சிந்தித்தோம். பிறகு உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன் என்கிற நூலினை சிந்திக்கின்ற பேரு வாய்க்கப்பெற்றிருக்கிறோம். இந்த நூல் குறள் வெண்பாக்களால் ஆனது என்று பார்த்தோம். 10 அதிகாரங்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள் வீதம் 100 குறள் வெண்பாக்களால் ஆன நூல் இது. இதன் பெயருக்கு ஏற்றவாறு திருவருளை பற்றியும் அதனுடைய பயனை பற்றியும் இந்த நூல் நமக்கு விளக்குகிறது. முதல் 5 அதிகாரத்தில் திருவருளினை பற்றியும், அடுத்த 5 அதிகாரத்தில் திருவருளினுடைய பயனை பற்றியும் குறிப்பிடுகிறது. சித்தாந்தம் பெற்றிருக்கக்கூடிய முப்பொருள் உண்மை என்று சொல்லப்படுகிற பதி, பசு, பாசம் ஆகிய 3ஐயும் முதல் 3 அதிகாரத்திலே விளக்கினார். முதல் அதிகாரம் பதிமுதுநிலை
இது பதியினுடைய இயல்பை விளக்கியது. இரண்டாவது பசு, உயிரவை நிலை என்ற இரண்டாவது அதிகாரம் உயிரினுடைய தன்மையை விளக்கியது. மூன்றாவது அதிகாரம் இருள் மல நிலை என்கிற பதிகத்தை விளக்கியது. அதே போல 4, 5 ஆகிய அதிகாரங்கள் அருள் உரு நிலையையும், அருள் உரு நிலை, அதற்கு முன்னால் 4வது அதிகாரம் அருள் அது நிலை. அருள் உரு நிலை என்றால் பக்குவமான ஆன்மாக்களுக்கு திருவருளானது மானுட சட்டை தாங்கி வந்து குரு வடிவத்திலே உபதேசம் செய்வார் என்று பார்த்தோம். 6வது அதிகாரத்திலே அவ்வாறு குருவானவர் சொன்னதை கேட்டு சிந்திக்கும் நிலை, அதை அறியும் நெறி என்கிற அதிகாரத்திலே பார்த்தோம். அடுத்ததாக உயிர் விளக்கம் என்கிற 7வது அதிகாரத்தை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் இன்புறு நிலை என்கிற அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்துல உயிரும் சிவமும் ஒன்றாகிற நிலை இன்புறு நிலை. இதுல 3 குறள்களை பார்த்தோம். முதல் குறள், திருவருள் என்கிற ஒளியில், ஞான ஒளியில் அது முன்னே செல்ல நாம் பின்னே செல்வோமே ஆனால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்று முதல் குறளிலே சொன்னார். 2வது குறளிலே திருவருளும் ஆன்மாவும் பெண் தன்மைத்து ஆகலின் 2 மடந்தையர் ஒன்றாவதனால் எந்த பயனும் விளையாது. எனவே ஒரு ஆடவர் ஒரு மகளிர் இப்படி சேர்ந்தால்தான் இன்பம் பெற முடியும் என்று 2வது குறளிலே சொன்னார். 3வது குறளிலே இறைவனும் உயிரும் சேருகிற போது உயிர் இன்பத்தை அனுபவிக்கிறது. ஆனால் இன்ப நுகர்ச்சியானது இறைவனுக்கு உண்டா, இருக்குமா என்ற ஐயத்திற்கு 3வது குறள் விடை சொல்லியது. அந்த குறளிலே சிவபெருமான் பரிபூரணமான ஆனந்தமுடையவன், வரம்பில் ஆனந்தமுடையவன். எவ்வளவு ஆனந்தத்தை இந்த ஆன்மாவிற்கு கொடுத்தாலும் அந்த நிறைவான ஆனந்தம் குறையவே குறையாது. எனவே இன்ப நுகர்ச்சி என்பது இறைவனுக்கு இல்லை என்று நாம் சென்ற அமர்விலே சிந்தித்தோம். இன்றைய வகுப்பிலே நாம் எவ்வாறு உயிரும் சிவனும் ஒன்றுபடுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். 4வது குறளிலே அந்த செய்தியை பார்த்தோம். சிவமும் உயிரும் ஒன்றாக சேர்கிறது. அவ்வாறு சேரும் பொழுது எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றை உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருந்தார். 2 சொற்கள் இருக்கின்றன. ஒன்னு தாள், இன்னொன்னு தலை. இரண்டையும் சேர்த்தால் புணர்ச்சி விதியின்படி தாடலை என்று சேரும். ஆக தாடலை என்பது பார்ப்பதற்கு ஒரு சொல் போல இருக்கும், ஆனால் அது ஒரு சொல் அல்ல. அதில் 2 சொல் கலந்திருக்கிறது. ஒன்னு தாள், இன்னொன்று தலை. அவை தனித்தனியாக காண வராமல் பார்ப்பதற்கு ஒன்று போல் தோன்றும், ஆனால் அவை தனித்தனியான சொற்கள். அதே போல உயிரானது சிவத்தோடு சேரும் பொழுது ஒரு பொருள் ஆயிற்றானா ஒரு பொருள் ஆகல. சரி, 2 பொருளா மாறிச்சானா அப்படியும் இல்லை. எனவே ஒரு பொருளும் இல்லாமல் 2 பொருளாயும் இல்லாமலும் இயைந்து இருக்கும். அதைத்தான் அந்த குறள் சொல்லிச்சு. தாடலை போல் கூடி அவை தாம் நிகழா வேற்றின்ப கூடலை நீ ஏகம் எனக்கொள். ஏகம் அப்படின்னா அத்வைதம்னு அர்த்தம். 2 அறை கலத்தல். 2 அறைனா 2 இல்லாமல் அர்த்தம்.
அதை ஒன்றுன்னே சொல்லியிருக்கலாம். ஆனா அது ஒன்றாகவும் இல்லை, இரண்டாகவும் இல்லை. அதனாலதான் அவரு எடுத்துக்காட்டுக்கு தாழ் தலைன்னு சொன்னார். பார்த்தா ஒன்று போல தாழலை தெரியுது, ஆனா ஒன்று போல இருக்க வழிய ஒன்று அல்ல. அதில் இரண்டு சொற்கள் கலந்திருப்பது போல உயிரும் கடவுளும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் பொழுது ஒன்று போல தெரிகிறதே தவிர அவை ஒன்று அல்ல. சரி, இரண்டான்னு கேட்டா இரண்டும் அல்ல. இந்த நிலையில தான் முக்தியில உயிர் இன்பத்தை துய்க்கிறது. அப்படி இன்பத்தை துய்ப்பதனால இன்பத்தை தருவது சிவம். எனவே இரண்டு பொருள்கள் உள்ளன. ஆனா பிரிச்சு அறிஞ்சுதா அப்படின்னா பிரித்து அறியாத முறையில் இருக்கின்றன. இந்த கருத்தை தான் இவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கிறார். தாம் நிகழா அப்படின்னா தற்போதம் நிகழாதுன்னு அர்த்தம். சரி, தற்போதம் நிகழாதுன்னா நாம என்ன பண்ணணும்? சிவபோதம் நிகழும் என்று ஒரு பொருள் கொள்ள வேண்டும். எனவே அந்த இணைவுல உயிரும் சிவனும் சேருகிற பொழுது தற்போதம் நிகழாது, தன்னுடைய அறிவு செயல்படவே படாது. வேற்று இன்ப அப்படின்னா உலக இன்பத்தை தவிர வேறுபட்ட ஒரு இன்பம் கிடைக்கும். அதான் சிவா அனுபவம். அந்த சிவானந்தம் நமக்கு கிடைக்குது. அதாலதான் வேறின்ப கூடல். அந்த கூடலானது வேறு இன்பத்தை தருகிறது. எனவே சரி, நம்ம நினைக்கலாம் காடலைங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டாரு, வேற எவ்வளவோ சொற்கள் இருக்கின்றன தமிழ்ல. இப்ப மட்குடம்னு ஒரு குடம் இருக்கு, ஒரு சொல் இருக்கு, அதுல மண் இருக்கு, குடம் இருக்கு. ஆனா அதெல்லாம் எடுத்துக்காம ஏன் காடலைங்கிற சொல்லை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டும். தாள் என்பது இங்க சிவபெருமானினுடைய தாளை குறிக்கும். தலை என்பது உயிர்களினுடைய தலையை குறிக்கும். அப்ப தாள் சிவபெருமானினுடைய திருவடியை குறிக்கும், தலை நம்முடைய தலையை குறிக்கும். உயிர்களாகிய நமக்கு 4 அகங்காரம் உண்டு. அது மட்டும் இல்ல, எனதுங்கிற மமகாரமும் உண்டு. அப்ப யான் எனது என்கிற 2 யமகாரம் மமகாரம் இரண்டும் நமக்கு உண்டு. இத காட்டுறதுதான் நம்முடைய தலை, நிமிர்ந்த தலை. அப்ப நிமிர்ந்த தலைனா என்ன அர்த்தம்னா, எனக்கு 2 யான் எனது என்கிற 2 செருக்கு உள்ளது, அகங்காரமும் மமகாரமும் உள்ளது. இந்த செருக்கு எப்போது அடியோடு நீங்குகிறதோ அப்பொழுது நாம் இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாவோம். இந்த செருக்க நீக்கிறது தான் வழிபாடு. அது மாதிரி வழிபாடு செய்தோமையானால் நான் செய்வது ஒன்றுமில்லை, எல்லாம் இறைவன் தான் செய்கிறான் என்ற எண்ணம் வரும். அப்படி வந்த உடனே நாம என்ன பண்ணோம்? எல்லாம் உன்னுடைய செயல்தான்ப்பா, எனவே எனக்கு நல்லதையே செய்விக்குமாறு செய் என்று அவனுடைய திருவடிகளில அடியற்ற மரம் போல விழுந்து வணங்குவோம். அப்படி திருவடியில விழுந்து வணங்கின உடனே அந்த திருவடியில நாம தலைய அங்க வைப்போம். இதத்தான் திருவடியை சூடுதல்னு சொல்றோம், அல்லது திருவடியை புனைந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒவ்வொருவரும் நம் தலை மீது இறைவனுடைய திருவடியை சுமந்திருக்க வேண்டும், புனைந்து இருக்க வேண்டும். அதனாலதான் நாம முன்னாடி ஒரு திருத்தாண்டகம் பார்த்தோம். அதுல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள்னு ஒரு திருத்தாண்டகம் பார்த்தோம். அதுல கடைசியா தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே, அதுல தாளும் இருக்கு தலையும் இருக்கு. தலைப்படுதல்னா இறைவனுடைய பின்பற்றுதல். அப்ப அந்த தலையை கொண்டு போய் இறைவனுடைய தாளில வைத்தார்கள். எனவே திருவடியை சூடுதல் என்பது உயிரினுடைய இயல்பு, உயிரினுடைய செயல். இப்ப பெருமான்ட்டு வருவோம். ஞான நெறியில நிற்கும் போது நாம என்ன பண்றோம்? உடல் பொருள் ஆவி அத்தனையும் இறைவன்கிட்ட கொடுக்குறோம். ஞானாசிரியர் மூலமாக தாரை வார்த்து இறைவனிடம் சேர்ப்பிக்கிறோம். அப்படி சேர்ப்பித்த உடனே ஞானாசிரியர் என்ன பண்றாரு? அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வினைகளை
தீக்கிறார், நிர்மூலமாக செய்கிறார். அப்ப அவர் தமது திருவடிகளை நம் தலைமேல் சுட்டுகிறார். அததான் திருவடி தீட்சைன்னு சொல்றோம். எனவே தலைமேல் திருவடி தீட்சை வைத்தால், தீட்சையை பெற்றோமானால் நாம பிறவி தொடக்கு அருந்து போகிறது. எனவே இறைவனுடைய செயல், அதான் இறைவன் ஞானாசிரியர் மூலமாக நமக்கு திருவடி தீட்சையை செய்கிறார். அப்ப அவர் தாளினை நம்ம தலைமையில வைக்கிறார். எனவேதான் இது இறைவனுடைய செயலாக மாறுகிறது. அப்ப உயிரினுடைய செயல் திருவடியை சூடுதல், இறைவனுடைய செயல் தீட்சை தருதல், திருவடியை நம் தலைமேல் வைத்தல். எனவேதான் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாடலை என்கிற சொல்லை நமக்கு எடுத்துக்காட்டாக இவர் அந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நாம இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். நமக்கு தெரியும், நம்ம சுந்தரர் திருவதிகை வீரட்டானத்துல அப்பர் பெருமானார் உழவார பணி செய்த இடம், எனவே நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சித்தலிங்க மடம் என்கிற சித்தவட மடத்திலே தங்கி இருக்கிறார். பெருமான் ஒரு வயோதிகராக சென்று அவர் படுக்கிற இடத்திலெல்லாம் இவருடைய தாளானது சுந்தரருடைய தலை மீது படுமாறு சென்று படுக்கிறார். இவரு அப்பவும் அறிந்து கொள்ளாமல், என்ன பெரியவரே கால் என்னுடைய தலையில படுதுன்னு சொல்லிட்டு போங்கிறார். அவர் வேற இடத்துல போய் படுக்கிறார். அந்த இடத்துக்கு அவர் வர்றார். ஏன்னா புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானின் மாணிக்கவாசகர் சொன்னது இல்லையா, அவர் அங்க போறப்பயும் அங்க போறார். அப்பதான் திருவடி தீட்சை கிடைத்திருக்கிறது என்பதே சுந்தரருக்கு நினைவு வருது. அதே மாதிரிதான் அப்பர் பெருமானுக்கு நல்லூர்ல கொடுத்தார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே. அதே அவர் சொல்லுவார், அந்த திருவடியில இருந்த மலர்கள் அது தேன் சிதறி என் தலையில இன்னும் அந்த பிசுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் திருத்தாண்டகம் இருக்கும். அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தலை அப்படிங்கிறத ஒரு அற்புதமான செய்தியாக சொன்னார். மேலும் ஒரு செய்தி குளித்தலை ஐயா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதை இப்ப ஏன்னா அது நினைவுக்கு வந்த உடனே அதை சொல்லிடுறேன். நமக்கு உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை பெற்றவர்கள், நமக்கு துணையாக வந்தவள், நமக்கு உடன் பிறந்தவர்கள், அதே போல துணையாக வந்தவருக்கு உடன் பிறந்தவர்கள், நமது மகன் மகள், இவர்களெல்லாம் சுற்றத்தார்கள். இந்த சுற்றத்தாரோடு இருப்பதனால நமக்கு பிறவி வாய்க்கும். யாருன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இது பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்ட தொடர்பு, சொந்தம். பிரம்மன் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவன். அதனால இந்த உறவுகளும் நமக்கு பிறப்பு இறப்பை உட்படுத்தும். ஏன்னா இவங்க விருப்பு வெறுப்போடு நம்மோடு பழகி கொண்டிருப்பார்கள். அப்புறம் சொன்னாரு, சிவபெருமானால ஒரு தொடர்பு ஏற்படுகிறது நமக்கு. இந்த சத்சங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், இவ்வளவு பேரும் நாம சிவபெருமானால் தொடர்பு பெற்றவர்கள். நாம விருப்பு வெறுப்பற்று இருப்போம். அப்படி இருப்பதனால இந்த சொந்தத்தினால் நமக்கு பிறப்பு இறப்பு ஏற்படாது. ஏன்னா இது சிவபெருமானால் ஏற்படுத்தப்பட்ட சொந்தம். எனவே இந்த சிவ சொந்தங்களால் நமக்கு பிறப்பு இறப்பு நிகழாது என்பது நிச்சயம்னு சொன்னார். அதோடு மட்டுமில்லை, சிவபெருமானுக்கும் சிவ அடியார்களுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்துவர் யார் என்றால் ஞானாசிரியர். அந்த ஞானாசிரியர் தான் சிவபெருமானை நம்மோடு சிவன் அடியார்களோடு தொடர்பு படுத்தி இருக்கிறார். அப்படி தொடர்பு படுத்துவதனால நமக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்பது நிச்சயம் அப்படின்னு அந்த ஐயா சொன்னாங்க. அது இப்ப நினைவுக்கு வந்தது. அதனால அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது 75வது குறள். அந்த குறள், முக்தியில் உயிரும் சிவமும் நிற்கும் முறைமை. உயிரும் சிவமும் எப்படி சேர்ந்து இருக்கிறது
அப்படிங்கிறத இந்த குறள் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? ஒன்றானும் ஒன்றாது, இரண்டானும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல். இந்த குறளை நல்லா பார்க்கணும். ஏன்னா ஒன்றானும் ஒன்றாது, இரண்டாலும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல். சைவத்திலேயே ஒரு சாரார் என்ன பண்றாங்க, இறைவனும் உயிரும் ஒன்றுதான், ஒரே பொருள் தான் உண்டு அவங்களுக்கு. உள் பொருள்னு கேட்டா உயிரோ இறைவன், இறைவன் தான் ஒண்ணு, அதான் பரபிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து ஒரு சிறு பகுதி தான் இங்க உடம்பு எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அவங்களுடைய கொள்கைப்படி ஒரே ஒரு பொருள் தான் உண்டு. அதனால அந்த வாதத்துக்கு ஏகான்மவாதம்னு பேர். ஏகம்னா ஒண்ணு. எனவே ஒரு பொருள் தான் இறைவன், அந்த பரம்பிரம்மம். அதுதான் பலவேறு உயிர்களாக இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. பிறகு இந்த உடம்பை விட்டதும் இது பிரம்மத்தோடு போய் சேர்ந்து விடும். இதுதான் ஏகான்மவாதம். பவுனால ஒரு கட்டி இருக்கு, அதுல ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஒரு நகை செஞ்சிருக்காங்க. அது மோதிரமா செய்யறாங்க, நெக்லஸா செய்யறாங்க, ஆரமா செய்யறாங்க. இப்படி அந்த மாதிரி பரபிரம்மம் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்துதான் நாம எல்லாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஏகான்மவாதம். அது ஒண்ணு. இவர் என்ன பண்றாரு, அந்த ஏகான்மவாதத்தை மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? ஒன்றானும் ஒன்றாது. அப்ப உயிரும் கடவுளும் ஒரே பொருளாக இருந்தால் அது ஒன்றுதல் என்பது நிகழாது. அப்ப கலக்கணும். ரெண்டு பொருள் இருந்தாதான் அதை கலப்புன்னு சொல்லுவோம். ஒரே பொருள் எப்படி இன்னொரு பொருள்? ஒரு பொருள்ங்கிறது கலக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாட்டில்ல கொஞ்சம் தேன் இருக்கு, இன்னொரு பாட்டில்ல தேன் இருக்கு. இந்த ரெண்டையும் கலந்துட்டு இது ரெண்டும் கலந்து இருக்குன்னு சொன்னா எப்படி கலக்க முடியும்? ரெண்டும் தேன் தான், ரெண்டையும் ஒன்னா ஊத்திருக்கோம், அவ்வளவுதான். ரெண்டும் கலப்பு கிடையாது. எனவே இரண்டு பொருள்கள், ஒரு பொருள் அப்படின்னா அது கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலக்கணும்னு சொன்னா ரெண்டு பொருள் இருக்கணும். ரெண்டு பொருள் இருந்தாதான் கலப்பே ஏற்படும். எனவே ஒரு பொருள் என்றதுனால அது கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாம என்ன சொல்றோம், உயிர்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒண்ணு இருக்குது, சிவன் ஒண்ணு இருக்கு. எனவே நாம சைவ சித்தாந்தம் மூன்று பொருள்கள் உண்டுன்னு சொல்லுது. பதி இருக்கிறது, பாசம் இருக்கிறது, பசு இருக்கிறது. ஆனா அவங்க ஒண்ணுதான் இருக்குங்கிறாங்க. அப்ப ஒண்ணுன்னா அது தவறு. எனவே ஒன்றுதல் என்பது நிகழாது. ஏன்னா ஒன்றுதலுக்கு ரெண்டு பொருள் வேணும். ஆனா இங்க இருக்கிறது ஒரு பொருள் தான். எனவே அந்த ஒரு பொருள் என்பது ஒன்றாது. சரி, இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, இரண்டானும் ஓசை எழாது. சரி, ரெண்டு பொருள்னு வச்சுக்கிறோம். இன்னொரு கொள்கை என்ன சொல்லுது, இரண்டு பொருள் இருக்கிறது, அந்த ரெண்டு பொருளும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் உள்ள இரண்டு பொருள்கள். ஒளின்னு ஒண்ணு இருக்கு, இருள்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டு பொருள்கள், இந்த ரெண்டு பொருள்கள் ஒன்னா சேருமானா சேராது. ஏன்னா ஒன்றுக்கொன்று இயைந்து படாமல் உள்ள இரண்டு பொருள்கள். அவை இரண்டையும் ஒன்றை ஒன்று கலக்கவே முடியாது. ஒரு எண்ணெய் இருக்குது, ஒரு தண்ணீர் இருக்குது, அது ரெண்டையும் சேர்த்தோம்னா எண்ணெய் மேலே மிதந்துட்டு இருக்கும், ரெண்டு கலராது. அதே பால் இருக்கு, தேன் இருக்கு, ரெண்டையும் கலக்கிறோம், அது கலக்கும். எனவே இரண்டு பொருள்கள் இருந்தால்தான் கலப்பு என்பது நிகழும். அதுவும் இரண்டு பொருள்களும் இயைபுள்ள பொருள்களாக இருக்க வேண்டும். இயைபு இல்லாத பொருளா இருந்தா அவை ஒன்றை ஒன்று கலவே கலக்காது. அப்ப இயைபு இல்லாத இரண்டு பொருள்கள் அப்படின்னு சேரும்போது சேருமானா சேராது. இததான் துவைதம் என்று சொல்கிறார்கள். அப்ப இரண்டாலும் ஓசை எழாது, ஒண்ணுனாலும் இணையாது,
இரண்டாலும் ஓசை எழாது. அப்படின்னா ஓசைனா அதை பத்தி பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அது ரெண்டும் இயைபுபடாத பொருள்கள் தனித்தனியா. எனவே இதை ரெண்டையும் ஒன்னா சேர்க்க முடியாது. எப்படி நான் தேனையும் தேனையும் சேர்க்க முடியாதுன்னு சொன்னனோ அது ஒன்றானும் இணையாது. அதே மாதிரி இருளையும் ஒளியையும் சேர்க்க முடியாது. இரண்டு பொருள் ஒண்ணுன்னு சொல்லுது, ஆனா அதையும் சேர்க்க முடியாது. சரி, அப்ப எப்படிதான் சேரும்? அப்ப ஏகான்மவாதத்தையும் அவரு மறுத்துட்டார். ரெண்டு பொருள்கள் உண்டு அப்படின்னு சொல்ற கொள்கையும் இவர் மறுத்துட்டார். அதான் துவைத கொள்கையை மறுத்துட்டார். அப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, அடுத்த வரியில சொல்றார், ஓசை எழாது என்றால் ஒன்றன்று, ஒன்று இல்லை. ஏன்னா ரெண்டு இருக்குது, உயிர் ஒண்ணு இருக்கு, சிவம் ஒண்ணு இருக்கு. எனவே இது ஒன்று கிடையாது. சரிங்களா? ஏன்னா உயிர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இன்பத்தை புத்தி நிலையில. எனவே உயிர் இருக்கு, சிவமும் இருக்கு. அப்ப ரெண்டு பொருள் உண்டுன்னு சொல்லும் போது அது ஒன்று அன்று, ஒன்று இல்லை. சரி, ரைட்டு. இரண்டும் இல்லைனாரு. இந்த இரண்டும் இல்லைன்னா நம்ம உயிர் இருக்கு, சிவம் இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று இயைபுடையது, ஒன்றாக சேரக்கூடியது. எனவேதான் இரண்டும் இல்லை. இந்த இரண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா இரண்டரை கலந்ததுன்னு சொல்றோம். இரண்டரை கலந்ததுன்னா இரண்டரைனாவே ரெண்டு இல்லாதது. அப்ப ஒன்னாச்சுன்னு சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டா ஒன்றும் இல்லை, இரண்டும் இல்லை. இப்ப பாருங்களேன், என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க, ரெண்டும் இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப எப்படித்தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு இன்பத்தை நாம நுகர்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நுகர்பவனுக்கும் நுகரப்படும் பொருளுக்கும் தனித்தனியா நின்னான்னு வச்சுக்கீங்களேன், அந்த இன்ப நுகர்ச்சியே ஏற்படாது. ரெண்டும் ஒன்றுபடணும். அப்படி ஒன்றுபட்டால்தான் இன்ப நுகர்ச்சி ஏற்படும். இது உலக இன்பத்துக்கும் பொருந்தும், முக்தி இன்பத்துக்கும் பொருந்தும். அப்படி அதனால தான் உயிரானது பேரின்ப பொருளாகிய சிவத்தோடு வேறாய் பிரிந்து நிற்குமானால் இன்பம் ஏற்படாது. இது சிவத்தோடு ஒன்றாக வேண்டும். சிவத்தோடு ஒன்றாகணும்னா இது ரெண்டு பொருளாதான் இருக்கணும். அப்ப சிவம் வேறு, உயிர் வேறு, ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சு. எனவேதான் இது ஒன்று அன்று, இரண்டும் இல். அப்ப அதனாலதான் என்ன பண்றாங்க, இரண்டரை கலந்ததுன்னு சொல்றாங்க. இரண்டு இல்லை, அது ஒன்றுனே சொல்லியிருக்கலாம், ஆனா ஒன்றாகவும் இல்லை. அது தனித்தனியா தான் இருக்கு, ஆனா ஒன்னா இருக்கு. தாழ் தலை மாதிரி நேரடியா தாடலையை பிரிக்கலாம், தாழ் கூட்டல் தலைன்னு. ஆனா உயிரும் சிவமும் ஒன்றாயிட்ட உடனே தனியா பிரிக்க முடியாது, ரெண்டுக்கும் வேறுபாடு. இதுக்கு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்ட சொன்னாங்க, உப்பும் நீரும். உப்பு தண்ணீர்ல போடுறோம், அப்ப ரெண்டு பொருள் இருக்கு. நீர்ல போட்ட உடனே அது இயைந்து அந்த உப்பு கட்டியா இல்லை, கரைஞ்சு போயிருது. ஆனா உப்பினுடைய சுவை நீரில் இருக்கிறது. உப்பினுடைய சுவை இருக்கு பாருங்க, அந்த நீர்ல இருக்கு. உப்பும் நீரும் தனித்தனியா இருக்கானா தனித்தனியா இல்லை, பிரிச்சிடலாமான்னா பிரிக்க முடியாது. ஆனா அந்த பொருள்ல இரண்டும் கலந்து இருக்கிறது. சரி, உப்பு இருக்கா? சுவை வடிவத்தில் இருக்கு, முழுமையாக இல்லாமல் இல்லை. அந்த உப்பு கல் இருக்கு பாருங்க, அந்த கல் கரைந்து விட்டது. எனவே ஒன்றை நுகரும் பொழுது உயிர் தன்னை இழந்தால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். எப்படி உப்பு தன்னுடைய கட்டித்தன்மையை இழந்து அதாவது நீரோடு ஒன்றாக சேர்கிறதோ, அதே போல உயிரானது தன்னை இழந்து அதனோடு சேர்கிறது. அப்பொழுதுதான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதனாலதான் தன்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னு கந்தர் அனுபூதியில சொல்லுவார். இழந்த நலம்னா
நான் ஒண்ணு இல்லை, அது எல்லாத்தையும் அதுல கரைச்சிட்டேன் அப்படின்னு அதுல சொல்லுவார். எனவே உப்பு அடியோடு இல்லாமற் போகவில்லை. அதுல உப்பு இருக்கு, ஆனா கெட்டியா இல்ல, பார்க்க முடியாது, தெரியாது. அப்ப நாம உயிரானது சிவத்தோடு சேர்கிறது. அப்ப பார்ப்பதற்கு சிவம் போலவே தெரியும். உயிர் அதுக்குள்ள இருக்கிறது தெரியாது. ஏன்னா உயிர் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரி, அங்க மட்டும்தானா? உலகியல்ல உண்டா? கீழே கேவல நிலையில உண்டான்னு பாத்தீங்கன்னா, கேவல நிலையில உயிரானது ஆணவத்தோடு கலந்து இருக்கிறது. ஆணவத்தோடு கலந்து ஆணவமே உருவமாக இருக்கிறது. அப்ப ஆணவ மலம்தான் அப்படின்னு இருக்கிற மாதிரி தெரியும். இது கேவல நிலை. அப்ப பெருமான் அங்க இருக்காரானா இருக்காரு. அப்ப அந்த இன்பம் இதுக்கு தெரியல. ஆணவ மலத்தின் காரணமாக அதை அறிந்து கொள்ளாமலேயே அது கிடக்கிறது. தாய்மானவர் சொல்லுவார், காரிட்ட ஆணவ கருவறையில் யான் ஒரு கண்ணிலா குழவியை போல் கிடந்தேன்பார். சரி, அந்த நிலையை விட்டுருங்க, அது எனக்கு தெரியாது. இங்க வர்றோம், பெத்த நிலையில வர்றோம். இது உடம்பை எடுத்துருச்சு. இந்த உயிர் உடம்போடு சேர்ந்து இருக்கிறது, உடம்பையே பெரிதாக நினைக்கிறது, உடம்புதான் உயிர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்பவும் இறைவன் நம்மோடு இருக்கிறார், சிவம் நம்மோடு இருக்கிறது. ஆனா நாம உடம்பதான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த கருவிகரணங்களோடு ஒன்றி கருவிகரணங்களாகவே மாறிட்டோம். இப்பவும் அந்த மாதிரி நாம இயல்புடைய பொருள்களோட இருக்கோம். பட் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இப்ப முக்தி நிலைக்கு போறோம். முக்தி நிலையோட நாம் சிவத்தோடு இருக்கிறோம். ஆணவ பற்று சுத்தமா இல்லை. ஆணவமல பற்று இல்லைன்ன உடனே நான் பெருமானோடு கலந்து, அவர் தாய்மானவர் சொன்னார் இல்லையா, நீயும் நானுமாய் ஏக போகமாய்னு சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த வரம்பிலா இன்பத்தை இந்த ஆன்மா துய்க்கிறது. அதனால உயிரானது சிவத்தோடு ஒன்றாகாமல் இரண்டாகாமல் நிற்கும் முறைமையைத்தான் ஒன்றன்று இரண்டும் இல் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப மேலோட்டமா பார்த்தோம்னா இது குழப்பம் போல தெரியும். ஆனா இது ஒன்று கிடையாது, இரண்டும் கிடையாது. அதான் இரண்டரை கலந்தல். சரி, இப்படி எல்லாம் கலந்துட்டாங்களே, இவங்களுக்கு பிறவி உண்டா? அடுத்த கேள்வி வரும். பிறவி உண்டா அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிறது இது சொல்றார். என்ன சொல்றார்? அடுத்த பாடல்ல 76வது குறள். உற்றாரும் பெற்றாரும் ஓவார், உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். பவம்னா பிறவின்னு அர்த்தம். அற்றார்னா பிறவி அவங்களுக்கு கிடையாது. இத சித்தாந்தத்தோடு உரையாசிரியர்களுடைய துணை கொண்டு படித்தால்தான் இந்த குறள் விளங்கும். ஏன்னா இதுல உற்றாரும் பெற்றாரும் ஓவார், உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். அப்ப உற்றார் யாரு, பெற்றார் யாரு, பற்றார் யார், உரை ஒழிய பற்றார் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உரையாசிரியர்கள் தான் நமக்கு துணையாக வருகிறார்கள். எனவேதான் சைவ சித்தாந்த நூல்களை உரையாசிரியர்கள் துணை கொண்டு, ஞானாசிரியர்கள் துணை கொண்டுதான் கற்க வேண்டும். இப்ப பாருங்களேன், இந்த உற்றாரும் அப்படின்னா நாம தெளிதல் நிலையில இருக்கிறாங்க சில பேர். அந்த தெளிதல் நிலையில சென்று திருவருளோடு பொருந்தி அதனோடு நிற்கிறவர்கள் உற்றார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல்னு 4 ஞான நிலைகளை பார்த்தோம். கேட்டல் சிந்தித்தல விட்டுருங்க. இப்ப நாம தெளிதல்ங்கிற நிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உற்றார்னு சொல்றோம். அப்ப அவங்க தெளிந்து விட்டார்கள், திருவருளுடைய தன்மையை உணர்ந்திருக்கிறார்கள், திருவருளோடு சேர்ந்து இருக்கிறார்கள். அப்படி
திருவருளோடு பொருந்தி அதனோடு நின்றவர்களைத்தான் நாம உற்றார்னு சொல்றோம். அடுத்தது பெற்றார். பெற்றார்னா என்னன்னு கேட்டா, அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு, அது நிட்டை கூடுதல்னு சொல்றோம். அந்த நிட்டை கூடுதல் நிலை அது இறுதி நிலை. அந்த நிலையை எய்தி பேரின்பத்தில் அழுந்தியவர்கள், சிவானுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். அப்ப உற்றார்னா தெளிதல் நிலையில இருக்கிறவங்க, தெளிதல் நிலையில திருவருளோடு சேர்ந்து இருப்பார்கள். பெற்றார்னா திருவருளுக்கு அடுத்த நிலை போனவங்க, நிட்டை கூடுதல் நிலையில் இருப்பவர்கள். அவர்கள் சிவானந்தத்தை அனுபவிப்பவர்கள். அவர்கள் ஓவார். இவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். அந்த மெய்ப்பொருளை விட்டு நீங்க மாட்டார்கள். ஓவார்னா நீங்க மாட்டார்னு அர்த்தம். மெய்ப்பொருளாகிய சிவத்தை விட்டு அவர்கள் நீங்க மாட்டார்கள். அவர்கள் மீள பிறத்தல் இல்லை. அப்ப முக்தி அடைந்தார்கள் அர்த்தம். முக்தியில 2 வகை இருக்கு. ஒண்ணு பரமுக்தி, இன்னொன்னு பதமுக்தி. பரமுக்தினா அது மேலான நிலை. அவங்க திரும்ப எக்காரணம் கொண்டு பிறவியை எடுக்க மாட்டாங்க. அவங்க பரமுக்தியை அடைந்தவர்கள். பதமுக்தினா இது அபரமுக்தி, பதமுக்தி என்று சொல்லுவார்கள். இது அடுத்த நிலை. இவர்கள் மீண்டும் பதவிக்காக வரக்கூடும், இல்ல சில அருளாளர்களாக பூமிக்கு வரக்கூடும். அவர்கள் பதமுக்தி அடைந்தவர்கள். இவர்கள் மீள பிறத்தல் இல்லை. இந்த 2, பதமுக்தி பரமுக்தி அடைந்தவர்கள் மீள பிறத்தல் இல்லை. சரிங்களா? திரும்பி வந்தா கூட இறைவன் அவங்களை அழைச்சுக்கிடுவாங்க. அப்படி வந்தாலுமே அதான் பதமுத்தின்னு சொல்றோம், பரமுத்தின்னு சொல்றோம். அடுத்தது உரை ஒழிய பற்றாரும். இந்த தெளிதல் நெட்டை கூடுதல் அப்படிங்கிற நிலைகளை விட்டுட்டு கேட்டல் சிந்தித்தல் நிலையில சிலர் இருக்காங்க. அவங்க என்னன்னு கேட்டா, அந்த படியில் நிற்பவர்கள் பவம் அற்றார். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெளிதல் நிலைக்கு போவாங்க. தெளிதல் நிலையிலிருந்து நிட்டை கூடுதல் நிலைக்கு போவாங்க. போயிட்டு அவங்களும் பிறவியை அடைய மாட்டார்கள். எனவே உற்றாரும் பெற்றாரும் ஓவார். உரை அழிய பற்றாரும் அற்றார் பவம். அப்ப நான் முதல்ல சொன்னோம், நிட்டை கூடுதல் என்பது ஞானத்தில் ஞானம், தெளிதல் என்பது ஞானத்தில் யோகம், கேட்டல்ங்கிறது ஞானத்தில் சரியை, சிந்தித்தல் என்பது ஞானத்தில் கிரியை. எனவே இந்த நிலைகளை அடைந்தவர்கள் படிப்படியாக உயர்ந்து பிறவியை அறுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு பிறவி கிடையாது. அப்ப நாம இதை கேட்டல்ங்கிற நிலையில இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன், நமக்கு பிறவி உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எப்படி சொல்றீங்க? இந்த குறள் அதான் சொல்லுது, உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம். நாமெல்லாம் உரை ஒழிய பற்றார்னு இருக்கு இல்லையா, அந்த நிலையில் இருக்கிறோம், கேட்டல் நிலையில இருக்கிறோம். அந்த கேட்டல் நிலையில இருக்கும்போது இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெளிதல் சிந்தித்தல் நிலைக்கு போய், சிந்தித்தல் இருந்து தெளிதல் நிலைக்கு போய், அதுல இருந்து நிட்டை கூடுதல் நிலைக்கு வருவார்கள். அப்பொழுது இவர்களுக்கு பிறவி கிடையாது. எனவே நான் என்கிற நினைப்பு இருந்து நான் தான் செய்தேன் என்று எல்லாம் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக பிறவி உண்டு. சில பேர் நினைக்கலாம், ஞானசம்பந்தர் மதுரையில சொல்லும் பொழுது, நான் இந்த சமணர்களை எல்லாம் அழித்து இந்த அரசரை நான் திருநீர் இடச் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது தற்போதம் இல்லையா? அது ஆணவத்தினுடைய குறியீடு இல்லையா? என யாரும் அஞ்ச வேண்டாம், நான் சிவபெருமானினுடைய வழியில நின்று இதை செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னாரே தவிர ஆணவ மலத்துல சொல்லல.
யான் இதனை செய்து முடிப்பேன் என்று உறுதிபட சொன்னாரே தவிர அவர் நம்ம நினைக்கிற மாதிரி ஆணவ நிலையில் நின்று சொல்லவில்லை. அவர்களுடைய புறத்தோற்றம் வேணுமானா நம்ம தோற்றத்தோடு ஒன்றி இருக்கலாம். ஆனால் அவர்கள் மனத்துக்குள் எல்லாம் சிவன் செய்தது, நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருந்தால்தான் அது மாதிரி இருந்தா தான் அந்த வினையானது அவர்களை சாராது. அதனால தான் அவர் நான் தானாக செய்யவில்லை, உன்னை என்று வேறு உணர்வே எனக்கு இல்லை என்று திருஞான சம்பந்த பெருமான், எனக்கு நீ செய்வது எல்லாம் நீதான் செய்கிறாய். அவரே அங்கு சொல்லுவார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, எனவே நான் செய்வதெல்லாம் உன்னுடைய செயலே அன்றி நான் செய்ததாக அர்த்தம் இல்லை என்று சொல்லுவார்கள். அதை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், கொன்றையம் முடியினாய் கூடல் ஆயல வாயிலாய் நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. என்னுடைய நியமம் என்று கேட்டா உன்னுடைய ஆடலை நினைத்து செய்வதுதான் என்றார். அதனாலதான் இவர்களை உற்றார் என்று சொன்னார். இவங்க தெளிதல் நிலையில் இருப்பவர்கள், திருவருளை சார்ந்து இருப்பவர்கள். அடுத்தது பெற்றார். பெற்றார்னா அதுக்கு மேல அடுத்த நிலைக்கு போவாங்க. அவங்கதான் நிஷ்டை கூடுதல் என்கிற நிலையிலே இருப்பார்கள். முன்னாடி சொன்னது துரிய நிலை, இது துரியாதீத நிலை. அப்ப சிவத்தை அணைந்து இன்புறுதல் அப்படிங்கிறத இது பரமுத்தின்னு சொல்றோம். சிலருக்கு சந்தேகம் வரும், அப்போ இந்த உடம்பு இருக்கும் போதே நமக்கு பரமுத்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடைக்கும். உடம்பு உள்ள போதே இறைவன் நம்மோடு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை மறவாமல் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி இமைப்பொழுதும் இடைவராது அவனை நினைத்து கொண்டிருந்தால், மறவாமல் இருந்தால், பக்தியால் அவனை ஏத்தினால் நிச்சயமாக இந்த உடம்பு உள்ள போதே சிவத்தை அணைந்து இன்புறலாம். அவனை நீங்காமல் நிற்பதுதான். இதற்கு நிட்டையில 2 வகை சொல்றாங்க. ஒண்ணு நிர்விகற்ப நிட்டை. நிர்விகற்ப நிட்டைனா எந்த நேரமும் இறைவனையே நினைத்து கொண்டிருத்தல் இருக்கு, அதாவது கணப்பொழுது கூட நீங்காம இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு நிர்விகற்ப நிட்டை என்று பெயர். இன்னொன்னு இருக்கு, அவங்க நிட்டை கூடுதல்லையும் இருப்பாங்க, உலகத்துக்கும் வருவாங்க. அதாவது உலகத்திலே இருப்பாங்க, உலக எண்ணத்திலையும் இருப்பாங்க, உலக நினைவோடு மற்றவர்களோடு பொருந்தி இருப்பாங்க. அந்த நிட்டைக்கு சவிகற்ப நிட்டை அப்படின்னு பேர். அது நிர்விகற்ப நிட்டை, இது சவிகற்ப நிட்டை. அவங்க உலக மாந்தர்களோடு பொருந்தி இருப்பார்கள், எல்லோரும் கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நிட்டை கூடுதல் நிலையில இருப்பாங்க, அதுக்கு சவிகற்ப நிட்டைன்னு பேரு. நிர்விகற்ப நிட்டைனா எந்த நேரமும் சிவன்தான், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நிலையில இருந்தா அதற்கு நிர்விகற்ப நிட்டை என்று பெயர். அப்ப நிட்டை என்பது 2 வகை. ஒண்ணு நிர்விகற்ப நிட்டை, இன்னொன்னு சவிகற்ப நிட்டை. அவர்கள் நம்மோடு இருப்பார்கள், ஆனா எந்நேரமும் சிவனையே நினைத்து கொண்டிருந்தால் அந்த நிட்டை நிர்விகற்ப நிட்டை. இன்னொரு நிட்டை சவிகற்ப நிட்டைன்னு சொன்னா இவர்கள் உலகத்தாரோடு இயைந்து வாழ்வார்கள். அங்கே எப்பொழுதும் பெருமானை நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க, நடுவுல உலகியலுக்கும் வருவார்கள். அப்படி இருப்பவர்கள் சர்விகற்ப நிட்டை என்று சொல்கிறோம். இந்த 4 பெருமக்கள் எல்லோரும் சவிகற்ப நிட்டையில இருந்தவர்கள். அடுத்தது பற்றார்னா யார்? இப்ப நம்ம உற்றார பார்த்தோம், அடுத்தது பெற்றார பார்த்தோம், அடுத்தது பற்றார். இந்த 3 நிலைகள், அதாவது 4 நிலைகள்ல கேட்டல் சிந்தித்தல் இந்த நிலைகளில் உள்ளவரைத்தான் பற்றார் என்று சொல்கிறோம். பற்றார்னா இறைவனை பற்றாமல் இருப்பவர்கள். பற்றாமல்னா நம்ம வழிபடுவார்கள், ஆனா இறைவனோடு ஒன்றி இருக்க மாட்டார். இவர்களுடைய தன்மையைத்தான் நாம முன்னாடி அறியும் நெறியிலையும் உயிர் விளக்கம்ங்கிற அதிகாரத்திலையும் பார்த்தோம். இவங்க திருவருளை பற்றி அறிந்திருப்பார்கள், ஆனா முற்றிலும் இவங்க பற்றுக்களை முற்றிலும் நீங்கினா அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க, தெளிதல் நிலைக்கு போயிடுவாங்க. அது வரைக்கும் கேட்டல்லையும்
சிந்தித்தல்லையே இருப்பார்கள். ஆக உலக வாழ்க்கையில உழலக்கூடிய நமக்கு சில சமயம் ஞான வேட்கை இருக்கும், சில சமயம் உலக பற்றும் இருக்கும். இப்ப சித்தாந்த வகுப்பு வர்றோம், வகுப்புல இதையெல்லாம் கேட்கிறோம், கேட்டுட்ட உடனே நமக்கு ஒரு பற்றற்ற தன்மை உண்டாகிறது. நல்ல நாம கேட்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனாலும் கூட திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துடும். உலக பொருள்களோடு ஆசை வந்து விடுகிறது, பற்று வந்து விடுகிறது. இதை தத்துவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க. கேட்கும் போது நல்லா இருக்கும். ஆமா, அவர் சொல்றது உண்மைதான். செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இதெல்லாம் நிலையாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே அது மீண்டும் உயிரானது தன்னுடைய பழைய நிலையை அடைய ஆரம்பிச்சு இந்த உலக பொருள்களின் மீது ஆசை வந்துவிடும். எப்படி பாசி இருக்கக்கூடிய குளத்துல பாசி முழுவதும் நிறைந்திருக்கும், ஒரு கல்லை தூக்கி போட்டாலோ அல்லது அந்த இடத்துல இறங்கினாலோ அந்த இடத்துல பாசி விலகும். திரும்பி நீங்க கரை ஏறி திரும்பி பார்த்தா பாசியானது மீண்டும் மூடிக்கொள்ளுமோ, அதே போல நமக்கு இருக்கிற ஆசையானது மீண்டும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாதிரி இருக்கிற நிலைதான் கேட்டல் நிலையிலையும் சிந்தித்தல் நிலையிலையும் இருக்கிறவங்க. அதனால இவர்கள் சிவபெருமானை பற்றார்னா பற்றுவார்கள். இப்ப பற்ற மாட்டாங்க. இவங்க உலகியல்லையும் இருப்பாங்க, அதுலயும் இருப்பாங்க. நம்ம சில நேரத்துல தூக்கம் முழிச்சிருதுன்னு வச்சுங்க, உடனே கண்ணு முழிச்சிரும். கொஞ்ச நேரம் தான் அதுல இருப்போம், திரும்பி தூங்கிட ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரிதான் நாம் பற்றற்ற நிலை கொஞ்ச நேரம் இருக்கும், மீண்டும் பழைய நிலையை அடைவார்கள். இந்த ஞான வேட்கையானது இடைவிடாது சத்சங்கத்தை கேட்பதன் மூலமாகவும், தத்துவ நூல்களை படிப்பதன் மூலமாகவும், திருமுறைகளை ஓதுவதன் மூலமாகவும் இந்த ஞான வேட்கை நமக்கு நிலைத்தல் ஏற்படும். அப்பதான் நமக்கு தெளிதல்ங்கிற நிலை வந்துடும். அப்ப கேட்டல் சிந்தத்தல் என்கிற நிலையிலே நிற்பவர்கள் ஞான வேட்கை நிலையுடைய உண்மையான ஞான வேட்கையோடு உயரே செல்வார்கள். அப்ப தெளிதல் கிடைக்கும், நிட்டை கூடுதல் கிடைக்கும். இந்த நிலை வந்தவுடனே நமக்கு முக்தி கிடைக்கும். அதனால இவர்கள் பிறவி அரும் நிலையை அடைவார்கள். அடுத்தது 77வது குறள். தன் செயல் அறிதல். அதாவது தன் செயல் அறிதல்னா தன்னுடைய செயலை நீக்குதல்னு அர்த்தம். எப்படி தன் செயலை நீக்கலாம் அப்படின்னு கேட்டா, பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும் நீ ஒன்றும் செய்யாது நில். அவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீ ஒன்னும் செய்ய வேணாம், ஒன்றும் செய்யாது நில், ஒன்றும் செய்யாம பேசாம இரு. நம்ம அருணகிரியார் சொன்னார் இல்லையா, சும்மா இரு சொல் அற. அதான் சும்மா இருத்தல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. கிடத்தல்னா மனம் உடம்பு எல்லாம் அப்படியே கிடக்கிறது. நான் செவனேன்னு கிடந்தேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடத்தல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. உங்களுடைய பணி என்னன்னு கேட்டா, அடியேனையும் தாங்குதல். உனக்கு என்ன வேலை? என்ன தாங்கணும். நான் என்ன செய்யணும்? அப்படியே பேசாம கிடக்கும். எது வரைக்கும் கிடக்கணும் சொல்றா பாருங்க. பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும். அது என்ன பேய் ஒன்றும் தன்மை? இப்போ ஒருவரை பேய் பிடிச்சிருச்சு, அது பேய் இருக்கா இல்லையா அதெல்லாம் அடுத்த வினா. நமக்கு தேவை பேய் ஒருத்தரை பிடிச்சிருச்சு. அப்படி பிடிச்ச உடனே அவருடைய செயல், அவருடைய இச்சை ரெண்டும் அந்த பேய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருந்தான்ல அது மாதிரி இருக்காது. யாருடைய பேய் பிடிச்சிருக்குதோ அவருடைய அறிவாகவும் செயலாகவும் இருக்கும். அதாவது இச்சையாகவும் செயலாகவும் இருக்கும். அதனாலதான் பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும். இப்போ ஒருத்தருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், வேற மொழி தெரியாது. அவரை மலையாளம் மொழி தெரிஞ்ச ஒரு பேய் பிடிச்சிருச்சு. ஒருவருடைய பேய் அவர் பிடிச்சிருச்சு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? மலையாளத்துல பேசுவார்.
அப்ப நம்ம நினைக்கலாம், இவர் எப்ப மலையாளம் கத்துக்கிட்டாரு? அந்த பேயினுடைய தன்மை அவர்கிட்ட வந்துருச்சு. அவருடைய செயல்கள், நடை உடை பாவனைகள் அனைத்தும் எந்த பேய் பிடிச்சதோ அவருடைய தன்மையில இருக்கு. அந்த மாதிரி நீ ஆகும் வரை பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவும், பேய் பிடிக்கப்பட்டாரது தன்மை போல அருள் வயப்பட்டு நிற்கும் தன்மை. இங்க நமக்கு பேய் பிடிக்கிறது இல்ல, இறைவனுடைய திருவருள் நம்ம ஆக்கிரமிக்கப்படும் வரை, அவனுடைய அறிவு இச்சை செயல்ல நாம செயல்படும் வரை, அந்த நிகழ்வு நடக்கும் வரை நீ பேசாம இரு. உனக்கு உண்டாகும் வரை இனிமேல் தன் முனைப்போடு எந்த ஒரு செயலும் செய்யாமல் நிற்பாயாக. அப்ப எப்படி பேய் பிடிச்சவனுடைய இச்சையும் செயலும் வேறுபாடாக, அறிவும் செயலும் வேறுபாடாக இருக்கிறதோ, அந்த மாதிரி நாம் திருவருளுடைய அறிவு இச்சை செயலுக்கு ஆட்படுமாறு வரும் வரை நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். அப்ப பேசாம இருக்கணும். பேசாம இருந்தால் திருவருளுடைய செயல் தான் செயல்படும். தற்போதும் அங்கு இருக்கவே இருக்காது, தன்னுடைய செயல் இருக்காது. அந்த நிலையத்தான் இந்த குறள் சொல்கிறது. இப்போ அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுவோம். நமக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் அந்த ஒரு வணிக பெண்ணுடைய கணவன் இறந்து போயிட்டான். அத திருமருகல்ல அந்த வணிக பையனை மீட்டுக் கொடுத்தார். சடையா எனுமால் என்கிற பதிகம் பாடி மீட்டுக் கொடுத்தார். அதே போல அப்பூதி அடிகளார்ல மூத்த திருநாவுக்கரசு பாம்பு கடித்து இறந்து பட்டான். அப்பர் பெருமானார் ஒன்றுகலாம் என்கிற திருப்பதிகம் பாடி அவனையும் விட்டுக் கொடுத்தார். சுந்தரர் முதலை உண்ட பாலனை எந்த வயதிற்கு வளர்ந்திருப்பானோ அந்த வயதிற்கு வளர்த்து யமனை கொண்டு வர சொல்லி மீட்டுக் கொடுத்தார். இவ்வாறு மீட்டுக் கொடுத்த பெருமானார்கள் அவர்களுக்கு எந்த புண்ணியமும் சேராது. யான்னு கேட்டா, இறைவனுடைய திருவருளினாலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே எந்த விதமான புண்ணியமும் அவர் கணக்கில் சேருவதில்லை. ஏன்னா இவர் அங்க உயிரை மீட்டுக் கொடுத்தார், பூம்பாவியை மீட்டுக் கொடுத்தார், அந்த முதலை உண்ட பாலனை மீட்டுக் கொடுத்தார். இப்படியெல்லாம் மீட்டுக் கொடுத்ததுனால அவர்களுக்கு ஏதாவது புண்ணியம் சேருமானா சேரவே சேராது. அவர்களுக்கு புண்ணியம் விளையாமையை அறிக. சரி. அதே போல சண்டேசர் அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய தந்தையார் அபிடேகத்திற்காக வைத்திருந்த பால் குடத்தை உதைத்தார் என்பதற்காக 2 கால்களையும் தன்னுடைய கையிலே இருந்த குச்சியினால் வீச அது மழுவாக மாறி அதை வெட்டியது. எனவே அந்த கால்கள் வெட்டப்பட்டதும் அவர் விழுந்தார். அப்ப அவருக்கு அதனால் எந்த பாவமும் சண்டேசருக்கு விளையவில்லை. அதனாலதான் திருப்பல்லாண்டுல சொன்னாரு, பாதகத்திற்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அப்ப அவருக்கு பாவம் சேராது. அதனாலதான் ஞானிகள் செய்யக்கூடிய செயல்கள்ல புண்ணிய பாவங்கள் பொருந்தாது. இது அவருக்கு மட்டுமில்லை, நாயன்மார்கள் வரலாற்றிலே இருக்கக்கூடிய கொடுஞ்செயல்களாக இருந்தாலும் நற்செயல்களாக இருந்தாலும் அதற்குரிய பாவ புண்ணியங்கள் அந்த நாயன்மார்களுடைய கணக்கிலே சேராது. இதுதான் செய்யாமை செய்தல் என்று சொல்லுவார்கள். அது என்ன செய்யாமல் செய்தல் என்று என்னால் கேட்டா, நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய பயன் வினை தாக்கம் நமக்கு இல்லாமல் இருந்தால் அதனையே செய்யாமை செய்தல் என்று குறிப்பிடலாம். இத பின்னாடி படிக்க போற திருக்களிற்றுப்படியார் என்கிற நூல்ல நாம செய்யாமல் செய்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல
பேய் ஒன்றக்கூடிய தன்மை இருப்பது போலவே நாம் திருவருளினுடைய தன்மையோடு இருந்தோமே ஆனால் நமக்கு எந்த பாவ புண்ணியம் நம்மை அடையாது என்பதை இந்த குறளானது சொல்கிறது. எனவே நாம் வாளா இருக்க வேண்டும். வாளா இருக்கணும்னா பேசாமல் இருந்தா போதும், நம்ம ஒண்ணும் செய்யலாம். அப்ப திருவருள் வந்து சேரும், சக்தி நிபாதம் சேரும். சக்தி நிபாதம்னா திருவருள் வீழ்ச்சி. திருவருள் வீழ்ச்சி நம் மேல் விழுந்தால் நாம் திருவருளுக்கு பாத்திரமாவோம். அப்ப நம்மை இயக்குவிப்பது திருவருள். அந்த திருவருளோடு சேர்ந்தல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இருந்துக்க கூடாது. நான் சிவனோடு சேர்ந்து சிவானுபவத்தை பெற வேண்டும் என்று இந்த உயிர் எப்பொழுது வேட்கை அடைகிறதோ அந்த வேட்கை இறைவனால் தீர்க்கப்படும். ஞான வேட்கையினாலேதான் நாம் இறைவனோடு இரண்டர கலப்போம். அடுத்த குறள் பார்ப்போம். 78வது குறள். உறங்குபவன் கைப்பொருள். ஒன்பொருட்கண் உற்றார்க்கு உருபயனே அல்லாத கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண். கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண். கைப்பொருள் அப்படின்னா கையில் இருக்கிற பொருள்னு அர்த்தம். கைப்பொருள் கையில இருக்கிற ஒரு பொருள். ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை ஒரு பொம்மைக்காக அழுகிறது. அவங்க அம்மா எவ்வளவு சொல்லி பார்க்குறாங்க, இல்லை அந்த பொம்மை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அழுகுதுன்னு வச்சுங்க. உடனே அவர்கள் அந்த பொம்மையை வாங்கி தருகிறார்கள். கையில வச்சிருக்கு. அம்மா மடியில உட்கார்ந்து இருக்கு, கையில பிடிச்சிட்டு இருக்கு. அது கைப்பொருள். அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்படியே நேரம் ஆக ஆக அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருது. தூங்கின உடனே கையில இருந்து அந்த பொம்மை லேசா கீழே விழுந்துருது. அந்த குழந்தை தன்னுடைய கையில இருக்கிற பொருளை நழுவ விடுகிறது. அதான் கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண். அது குழந்தைதான் கிடையாது, நமக்கும் அப்படித்தான். நாம கையில ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு படிக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆழ்ந்த சிந்தனையில ரொம்ப நேரம் படிச்சுட்டோம். உடனே களைப்பு மிகுதியினால நாம கையில இருக்கிற புத்தகம் கீழே விழுவது தெரியாமல் கொஞ்சம் தூங்கிடுறோம். இதான் கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண். இந்த ஓமை புரியுதுங்களா? இதுல இருந்து என்ன சொல்ல வர்றார்? ஒன் பொருட்கண் உற்றார்க்கு உருபயனே அல்லாத. ஒன் பொருட்கண், ஒண்ணுன்னா ஒளி பொருந்திய, அறிவே வடிவாகிய சிவபெருமான். அதான் ஒன் பொருட்கண். உற்றார்கள், உற்றார்க்கு அழுந்தியவர்களுக்கு. அப்ப அறிவே வடிவாகிய சிவத்தோடு அழுந்தியவர்களுக்கு உருபயனே அல்லாத, அதனால் வரும் பேரின்ப நுகர்ச்சியாகிய பயன். ஏன்னா அதோட சிவனோட இருக்காங்க, அவங்களுக்கு பேரின்ப நுகர்ச்சி கிடைக்குது. அதை தவிர மற்ற ஒழுக்கங்கள், இப்ப சரியை இருக்கு, கிரியை இருக்கு, யோகம், ஞானம், 4 நிலைகளை தான் அவர் சிவத்தோட ஒன்றானார். அப்படியே இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த சரியை, கிரியை, ஒழுக்க நெறிகள் இதெல்லாம் அவரை விட்டு நீங்கிவிடும். அவர்கள் சரியை, கிரியை ஆகிய ஒழுக்கங்கள்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இறைவனோடு இரண்டர கலந்த ஆன்மா உயிரானது அந்த பேரிந்த நுகர்ச்சியில இருக்குமே தவிர அவர்களுக்கு இந்த சரியை, கிரியை போன்ற ஒழுக்கங்கள் தேவையில்லை. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு தராரு? ஒரு குழந்தை அல்லது ஒரு பெரியவரோ கையில தூங்குறவர் கையிலிருந்து நழுவி போன ஒரு பொருளை போல, அதை போல இந்த சரியை முதலிய ஒழுக்கங்கள் அவரை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்கிறது. திருப்ப படிக்கிற அந்த குறள். ஒன் பொருட்கண் உற்றார்க்கு உருபயனே அல்லாத கண் படுப்போர் கைப்பொருள் போல் காண். சிலர் என்ன பண்றாங்க, ஏன்னா அததான் சொல்லணும் முக்கியமா. சிலர் என்ன பண்றாங்க, நான் ஞான நிலை போய் இறைவனோட கலந்துட்டேன், எனக்கு இந்த சரியை முதலான ஒழுக்கங்கள்லாம் தேவையில்லை, கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, வழிபட வேண்டியதில்லை, இறைவனை கும்பிட வேண்டியதில்லை அப்படின்னு இவங்களா நிறுத்திக்கிறாங்க. அதை வெளியில வேற சொல்றாங்க. ஆனால்
உண்மையில் என்ன என்று கேட்டால், அது தானாக எப்படி தூங்குகிறவர்களிடமிருந்து ஒரு கைப்பொருளானது நழுவுகிறதோ, அதுபோல அந்த சரியை முதலிய ஒழுக்கங்கள் அவரிடமிருந்து நழுவ வேண்டுமே தவிர இவராக நிறுத்தி கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த குறளானது சிறப்பாக சொல்கிறது. அப்ப மிகச்சிறந்த அறிவே வடிவான சிவத்தோடு சேர்ந்து இருக்கிற போது உலக நுகர்ச்சி ஏற்படும், இன்ப நுகர்ச்சி ஏற்படும். எனவே இதெல்லாம் அவர்களுக்கு தேவையே கிடையாது. அப்ப மாணிக்கவாசகர் சொல்வார், ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ. அப்ப என்னுடைய ஊன் கெட்டு போச்சு, உயிர் கெட்டு போச்சு, உணர்வு கெட்டு போச்சு, என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ. அப்ப திருத்தெள்ளேனம்ங்கிற பதிகத்துல அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கெட்டு கடைசி அப்ப நானும் கெட்டுட்டேன். அப்ப நானும் கெட்டினேன்னு அர்த்தம், இந்த உண்பொருளோடு நாம் ஒன்றாக சேர்ந்து அந்த உரு பயனாகிய இன்ப நுகர்ச்சியை நான் உட்கொண்டு இருக்கிறேன். அதைதான் நான் இன்ப நிகழ்ச்சியில இருக்கனே தவிர இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஞானியர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் ஒரு அற்புதமான ஒரு உவமையில சொல்லிருக்கார், கண் படுப்போர் கைப்பொருள் போல். அப்ப தூங்கிட்டு இருக்கிற அவருடைய கையிலே இருந்து நழுவக்கூடிய பொருள் போல. அப்ப விழிப்பு நிலையில இருக்கும்போது அந்த பொருளை அவர் விடாப்பிடியாக விருப்பத்துடன் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப நாம விழிப்பு நிலையில இருக்கிறோம்னா பெருமானை இடைவிடாது வழிபட்டு கொண்டிருக்க வேண்டும். நாம இன்ப நுகர்ச்சியை அடையும் பொழுது தானாகவே அது நம் கையிலிருந்து நழுவும் என்பதை இந்த குறள் நமக்கு அற்புதமாக விளக்குகிறது. இதனுடைய சிறப்பினை இந்த குறள் மேலும் சொல்லக்கூடிய விளக்கத்தினை நாம் அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று கூறி, இதுகாரும் கேட்டிருந்த அடியார் பெருமக்களுக்கும் இதனை அற்புதமாக நடத்தி தந்திருக்கிற திருவருளுக்கும் பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஐயா ரொம்ப சிறப்பா அழகா எடுத்து உதாரணத்தோட கொடுத்தீங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. யாராவது நீ செல்வரதி அம்மா பேசுங்கம்மா. சிவாய நமங்க ஐயா. தங்கள் திருவடியை மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நமங்கம்மா. சிவாய நம. சொல்லுங்க. திருவடியும் வணங்கிக்கிறேன், பிரேமாமா திருவடியும், அனைத்து அடியார்கள் திருவடியும் வணங்கிக்கிறேங்க ஐயா. அருமை. அதாவது பெருமான் பக்கத்துல நம்ம நெருங்கி போகும்போது எப்படி நமக்கு இன்பம் மேலும் மேலும் கூடிக்கிட்டே போகுமோ, அது போல ஒவ்வொரு வாரமும் தங்களுடைய கருத்துல ஆழ்ந்து நாங்க நெகிழ்ந்து போறோங்க ஐயா. இன்னைக்கு ரொம்ப அற்புதம். அப்படியே இறைவன்கிட்ட நம்ம பக்கத்திலேயே நெருங்கின மாதிரி ஒரு உப்புக்கல்லா என்ன நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு உப்புக்கல்லா இருந்து அந்த தண்ணிக்குள்ள விழும்போது நான் எப்படி கரைவேன் அப்படின்னு இறைவனோட நான் கரையிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க ஐயா நீங்க சொல்லும் பொழுது. மிகவும் அருமையா இருந்தது எடுத்துக்காட்டுகள். அப்புறம் இந்த நீங்க திருவடிக்கு சொன்ன விளக்கம் ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க ஐயா. அதுதான் அடியேன்னு சொல்றது. அதுதான் அந்த இறைவனை நோக்கிய நம்மளுடைய பயணத்துல நம்ம எப்படி மெல்ல மெல்ல போய் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அப்படி ஒவ்வொரு வாரமும் இந்த இன்பத்தை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஐயா உங்களுடைய விளக்கங்களால. மிகவும் நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கம்மா. சிவாய நமங்கம்மா. ரொம்ப நல்லதுமா. நீங்க சொல்லவும் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மயக்குச்செறிதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாம இறைவன் நம் மூலமா இதை செய்விக்கிறாரே அப்படிங்கிற எண்ணத்துலமா உண்மையிலேயே அப்படியே கண்கள்ல நீர் ததும்ப ஆரம்பிச்சிச்சுமா. சிறப்புமா. நன்றிங்க. எல்லாம் இறைவனுடைய திருவருள் தான் உங்களை கருவியா பயன்படுத்தி எங்களை தெளிவிக்கிறான். அதுதான் இங்க நாங்க புரிஞ்சுக்கிடணுமே. ஒவ்வொரு நாளும் நீங்க அதை தேடி தெளிஞ்சு கொண்டு வர கருத்துக்கள் எல்லாமே அற்புதங்க ஐயா. உண்மையிலே அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. எல்லா அடியார்களுமே அதை இன்னைக்கு உணர்ந்திருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எப்போ எப்போ அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சித்ரா தேவி அம்மா பேசுங்கம்மா. கை தூக்கிட்டீங்க. சிவாய நமையா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்ன சொல்றதுன்னே தெரியலையா. இப்ப செல்வரதி அம்மா சொன்ன மாதிரிதான் ஒரு நிமிஷம் நம்ம யாரு, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றதே மறந்துச்சையா.
அந்த இறை உணர்வோட எப்படி நம்ம ஒன்றணும், அப்படி ஒன்றும் பொழுது நமக்கு நம்மளுடைய சரியை கிரியை நம்மள அறியாமையே எப்படி நம்ம தூங்கும் பொழுது நம்ம கையில இருக்க பொருட்கள் நம்ம நழுவ விடுறோமோ அந்த மாதிரி அது நழுவி நமக்கு அந்த சரியை கிரியை எல்லாம் நம்ம விட்டு போய் நம்ம ஞான மார்க்கத்தை அடைஞ்சு இறைவனோட ஒன்றுபடுவோம் அப்படின்னு அந்த சொன்னது ரொம்ப மிக மிக அருமையா இருந்தது ஐயா. அதாவது நம்மளால செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. அந்த நிலைக்கு நம்ம போகணும்னாலும் எம்பெருமான் நமக்கு அந்த அருளை கொடுக்கணும் அப்படின்னு, தன்னால அது நடக்கணும், தன்முனைப்பு இல்லாம நடக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொன்னீங்கய்யா. அது ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் இன்னொரு விஷயம் அருளாளர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த இதுக்கும் நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், அவங்க நல்வினை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு பிறவி இருக்கும், நல்வினை நம்ம செய்யற நல்வினைக்கும் தீவினைக்கும் ஏற்ற மாதிரி பிறவி இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்யா இவ்வளவு நாள். ஆனா நீங்க அது திருவருளோட கூடி தன்முனைப்பு இல்லாம திருவருள் தான் அதை செய்ய சொல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த வினைப்பயன் வராது அப்படின்னு சொன்னது அடியேன் இன்னைக்கு புதுசா உணர்ந்து கொண்டையா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நன்றி ஐயா. அந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியலையா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. நன்றி நன்றி. அருமை அருமைமா. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்த உண்டில்லா ஆனந்தம் பெற்று யாது நீ பெற்றது உண்டு என்பார். இந்த பாடல் தாங்க அடியனுக்கு ஞாபகம் வந்தது. என்ன ஒரு அருமையான ஒரு கருத்து. ஒவ்வொரு பாடலுமா நான் கூட நினைச்சேன், முதல் பாடல 74வது பாடம் என்ன சொன்னீங்க, முக்தி நிலையில நம்ம ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆன்மாவும் சிவமும் வேற வேறதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில 78வது பாடல பாருங்க, எவ்வளவு சிவமா ஒன்றாரும். ஆனா அதுக்கு உதாரணம் கொடுத்தீங்க இல்லையா? என்ன கொடுத்தீங்க? 78ல அவர் ஒளிப்பொருள் தான், பெருமான் ஒளிப்பொருளா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த நம்ம விட்டு கையை விட்டு நமக்குலாம் எப்படி போதோட சிவத்தோட சேரும்போது, அதான் அப்பதான் அந்த பாடல் எனக்கு நீங்க கொடுத்தது உதாரணம் புரிஞ்சுது. நம்ம எப்படி எல்லாத்தையும் இழந்துடுறோம், அதாவது சரியகிரி யோகம் எல்லாமே இழந்துடுறோம்னு சொல்லி ஊன் கெட்டு உயிர் கெட்டு. அந்த பாட்டு அப்பப்பா என்ன அர்த்தத்தோட எங்க கொண்டு அந்த பாடலை கொண்டு சேர்க்கிறீங்க அப்படின்றதுக்குள்ள ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கய்யா. இந்த 4 பாடலுமா 5 இன்னைக்கு 5 பாடலும் எடுத்து கொடுத்த விதம் ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே நேரம் போனது, அதுக்குள்ள மணி 11 ஆயிடுச்சா, இன்னும் ஒரு பாடல் எடுக்க மாட்டாரா அப்படின்னு. இதுல வேற இன்னும் அடுத்த வாரம் இந்த பாடலுக்கு ஒரு கருத்து வேற இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பனா இந்த அளவுக்கு என்கிட்ட புக்கும் இல்ல, இருந்தாலும் நீங்க அப்படியே சொன்னது அப்படியே கண்ணுக்குள்ளாரையும் அந்த மனசுக்குள்ளாரையும் அப்படியே ஓடிட்டு இருக்கு இந்த 5 பாடலும். நான் இப்ப பூங்குளத்துல இருக்கிறேன், அதனால புக் இல்லை. இருந்தாலும் இவ்வளவு அருமையான ஒரு கருத்து எடுத்து அப்படியே ஒவ்வொரு பாடல் மூலமா நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தது மிக அற்புதம் அற்புதம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. அடுத்த வாரம் எப்ப வரும், அடுத்து என்ன சொல்ல போறீங்கன்னு ஒரு ஆவலா இருந்தது. இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி நாங்க பாதுகாத்து வச்சுக்கணும். இருந்தாலும் எங்களை மாதிரி சின்ன அடியார்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வயதுல பெருந்தாலும் நாங்கள் அந்த நிலையை அடையல. இருந்தாலும் இவ்வளவு அழகா எங்களுக்கு எல்லாம் எளிமையா, எங்களுக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு ஒரு எளிமையா எடுத்து கொண்டு போயிருக்கீங்க. உங்களுடைய திருவடியை நாங்க பிடிச்சிட்டோங்க, சிக்கனம் பிடிச்சிட்டோம். இதுவேட்டு சிவசிவா சிவசிவா. ரொம்ப அருமைங்கய்யா. சிவசிவா. நன்றி நன்றி. எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு நிறைவு செய்யறேங்க நான். வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க செவ்வேல், ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்க ரெக்கார்ட் ஆஃப்